வணக்கம். ஸோ செக்ஷன்ஸ் ஆர் டிவிஷன்ஸ் ஆஃப் அர்பன் பேங்க்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ போன வீடியோவில் ஆர்பிஐயில் அர்பன் பேங்க் டிபார்ட்மெண்ட்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்க செக்ஷன்ஸ் அல்ல டிவிஷன்ஸை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷன்ஸ். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷனில் ஸ்டாஃபோட மேட்டர்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸ்டாஃபோட அஃபேர்ஸு, ஸ்டாஃபோட திங்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷனில் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நியூ பிரான்ச் லைசன்சிங் அண்ட் பிரான்ச் லைசன்சிங். ஸோ இது இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாலிசிஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸு, என்னென்ன கைட்லைன்ஸு, அதே மாதிரி என்னென்ன ரூல்ஸ்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் ஒரு பிரான்ச் வந்து புதுசாக வந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து இந்த நியூ பிரான்ச் அல்லது நியூ பேங்க் லைசன்ஸில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த புது பேங்க் வந்து உருவாகிறதுக்கு அந்த ரூல்ஸ், அவங்க சொல்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ்லாம் வந்து அது கீழே தான் வந்து அந்த பேங்க் வந்து க்ரியேட் ஆகுதா அப்படின்ற ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸையும் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து அலாட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஏரியாலேயும் அலாட் பண்ணுறாங்க. பிரான்ச்சஸை வந்து சென்டர்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ரீஜனல் ஆஃபீஸை வந்து கேட்டு வந்து ஆத்தரைஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் ஆக போகுது, இந்த மாதிரி ஒரு பேங்க் வந்து புதுசாக வந்து கோஆப்ரேட்டிவாக வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ் அப்பெல்லாம் வந்து அர்பன் பேங்க்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுல அவங்க வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கிரெடிட் சொசைட்டிஸ் எல்லாத்தையும் வந்து அர்பன் பேங்காக வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு முயற்சியில் வந்து அர்பன் பேங்க் டிபார்ட்மெண்ட் வந்து கையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ரிட்டர்ன் செக்ஷன்ஸ். இந்த ரிட்டர்ன் செக்ஷன்ஸ் வந்து ஒரு ரீஜனல் ஆஃபீஸ்லையும் வந்து செயல்பட்டு இருக்காங்க. இந்த ரீஜனல் ஆஃபீஸில் இவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ரிசிப்ட் ஆஃப் வேரியஸ் ஸ்டாச்சுட்டரி ரிட்டர்ன்ஸை வந்து இவங்க வந்து மானிட்டர் பண்ணணும். ரிசிப்ட் ஆஃப் வேரியஸ் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்ஸ் எதுக்கு இல்லைனா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கீழே இருக்கிற ப்ரொவிஷனுக்கு உள்ளே இருக்கிற ஸ்டாச்சுட்டரி ரிட்டர்ன்ஸை வந்து இவங்க வந்து மானிட்டர் பண்ணணும். அந்த ஸ்டாச்சுட்டரி ரிட்டர்ன்ஸ், அதாவது லா படி, அஸ் பெர் லா படி அவங்களுக்கு என்னென்ன ரிட்டர்ன்ஸ் வரணுமோ, என்னென்ன ரிட்டர்ன்ஸ்னால் என்னென்ன ஆக்சுவலி அவங்க வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன். அதே மாதிரி அவங்க வந்து வெளியில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்பிஐயில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் பாண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அஸ் பர் பேங்க்ஸ் மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாச்சுட்டரி ரிட்டர்ன்ஸ். ஏன்னா அஸ் பர் லா படி அவங்க வந்து அஸ் பர் லா, அதாவது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் 1949 சொல்லியிருக்கிறபடி அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அஸ் பர் லா படி அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வந்தாலும், ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வர ரிசிப்ஷன் என்ன அவங்களுக்கு வரக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாச்சுட்டரி ரிட்டர்ன்ஸ்லாம் அவங்களுக்கு வரக்கூடிய ரிசிப்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து செக்ஷன் 42 ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா அண்டர் ஷெட்யூல்டு பேங்க், ஷெட்யூல்டு யூனியன் பேங்க், ஷெட்யூல்டு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கு வந்து செக்ஷன் 2 ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ரீஜனல் ஆஃபீஸில் இருக்க ரிட்டர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து ரிசிப்ட்ஸ் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி ரிட்டர்ன்ஸ், வேரியஸ் ஸ்டாச்சுட்டரி ரிட்டர்ன்ஸை வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பேங்க் சூப்பர்விஷன். ஸோ பேங்க் சூப்பர்விஷன் யூஸ்வலி சொல்கிற மாதிரி இந்த டிவிஷன் வந்து இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு தேவையான விஷயங்களை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. ரீஜனல் ஆஃபீஸில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து செயல்படுது. ஸோ அந்த ரீஜனல் ஆஃபீஸ் கீழே இருக்கிற எல்லா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸும் வந்து இவங்க க்ளோஸாக வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு இர்ரெகுலாரிட்டிஸு, டெஃபிஷியன்சிஸு பேங்கிங் அந்த அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அதை வந்து எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்ற ஒரு மெத்தடையும் வந்து இவங்க வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஏரியாவில் இருக்க ரீஜனல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கூட இவங்களே வந்து அசோசியேட் ஆகிட்டு ஸோ அங்கே இருக்கிற வீக்கான அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து இவங்களே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்களே வந்து முன்னாடி போய் அந்த வீக்கான அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், வீக்கான அர்பன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இவங்களெல்லாம் வந்து பூஸ்டப் பண்ணுறாங்க. ஸோ அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து, ஃபினான்ஷியல் தேவையா இல்லை என்ன தேவைன்னு பார்த்து அவங்கள பூஸ்ட் பண்ணுறாங்க. இதே வந்து வீக்காக ஒரு அர்பன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருந்துச்சுன்னா அந்த சொசைட்டியை வந்து அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்காக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் வந்து இவங்க வந்து இருக்காங்க.
ஸோ அடுத்து வந்து பேங்கிங் பாலிசி டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க தான் வந்து டிசிஷன் மேக்கர் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ். ஸோ ஒரு பேங்க் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைன்னா ஒரு பேங்க் வந்து கரெக்டாக வந்து ரன் பண்ணணும்னா ஒரு பாலிசி டிசைனுக்கு கீழே தான் வந்து அது வந்து ரன் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாலிசி பேங்கிங் பாலிசி டிபார்ட்மெண்ட் வந்து அந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கான பேங்கிங் பாலிசியை வந்து இவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து என்னென்ன பாலிசிஸ் வந்து எதுக்கு வந்து பாலிசி வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. என்னென்ன பாலிசி ஃப்ரேம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸ், மானிட்டரிங் ப்ரையாரிட்டி செக்டார் டார்கெட். ஸோ அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்னால் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி ப்ராடக்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்னாலே அக்ரி ப்ராடக்ட்ஸ் நிறையா வந்து அவங்க வந்து அக்ரி லோன்ஸ் அக்ரி ப்ராடக்ட்ஸ் நிறையா வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து ப்ரையாரிட்டி செக்டார் வந்து டச் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவும் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரையாரிட்டி செக்டார் டார்கெட்ஸுக்கான நார்ம்ஸு அதை மானிட்டரிங் பண்ணுறதுக்கான நார்ம்ஸ்லாம் வந்து இவங்க வந்து பாலிசிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ரீஃபினான்சிங், இஷ்யூ ஆஃப் டைரக்டிவ்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் பாலிசிஸ், பாலிசிஸ் ரிலேட்டிங் டு பேரா பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இவங்களாம் பேரா பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. பேரா பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ்னால் என்னென்னா பேங்கிங் தவிர இருக்கிற மற்ற ஆக்டிவிட்டிஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறது, மெர்ச்சன்ட் பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ், ஹையர் பர்ச்சேஸ், லீசிங், இன்சூரன்ஸ் பிஸ்னஸ், தேர்ட் பார்ட்டி பிஸ்னஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரா பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ். கிராஸ் செல்லிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரா பேங்கிங். கிராஸ் செல்லிங்னா பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்களோட ப்ராடக்ட்டை நம்ம வந்து பேங்க் மூலியமாக விற்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லாம் பேங்க் மூலியமாக வைப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பாலிசிஸில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அட்டன்ஸ் காம்ப்ளியன்ஸ் மீட்டிங் வந்து இவங்க வந்து ரெகுலர் மீட்டிங்ஸ் வந்து டேரக்டர்ஸ் பேங்க்ஸோட டேரக்டர்ஸு, லோக்கல் போர்டு, சென்ட்ரல் போர்டு, இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் கூட, அதாவது ஹை மேனேஜ்மெண்ட் டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பர்சன்ஸ் கூட வந்து அடிக்கடி வந்து காம்ப்ளியன்ஸ் மீட்டிங் கொடுப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து பேங்கிங்கோட பாலிசியை வந்து கிரியேட் பண்ணுறதுனால, அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோட பாலிசியை வந்து கிரியேட் பண்ணுறதுனால இவங்க வந்து அந்த பாலிசிஸை மேக் பண்ணும்போது சர்டன் டிசிஷன் மேக்கர்ஸ் கூட இவங்களாம் மேக் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, பேங்கிங்கோட டைரக்டர்ஸ் இருப்பாங்க, சிஇஓ இருப்பார், எம்டி இருப்பார். ஸோ இவங்க கூடலாம் வந்து கலந்துக்கிட்டு தான் வந்து பாலிசி வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி வந்து இவங்க வந்து அடிக்கடி வந்து டாப் மேனேஜ்மெண்ட் பீப்புள் கூட டச்சில் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஆனுவல் ரிப்போர்ட்டு, குவார்ட்லி ரிப்போர்ட்டு, ரிப்போர்ட் ஆன் ட்ரெண்ட் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா, கரன்சி அண்ட் ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணி இவங்க வந்து பேங்க்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்க அந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கீழே இருக்கிற மாதிரி எல்லா பேங்கிங் ஆக்டிவிட்டீஸையும் வந்து இவங்க வந்து டேக் கேர் பண்ணுவாங்க. இனிஷியேட் அமெண்ட்மெண்ட்ஸ் இனிஷியேட் பண்ணுவாங்க. கோஆர்டினேட்ஸ் வித் த கவர்மெண்ட் கூட கோஆர்டினேட் பண்ணி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கரஸ்பாண்ட்ஸ் வித் வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆன் மேட்டர்ஸ் பெர்டைனிங் டு அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட்ஸ். ஸோ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட வந்து கொலாபரேட் பண்ணி அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வச்சிருக்கிற அந்த கூட்டுறவு அதாவது வரி விதிமுறைகளுக்கு கீழே உள்ள எல்லா கூட்டுறவு வங்கிகளுக்கும் வந்து இவங்க வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அவங்களோட யூஸ்ஃபுல் பிஸ்னஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லான மேட்டர்ஸை வந்து இவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க. கோஆர்டினேட்ஸ் வித் டிஎஸ்ஜிசி ஆன் மேட்டர்ஸ் ஆஃப் பெர்டைனிங் டு பேங்க்ஸ் அண்டர் லிக்விடேஷன். ஸோ லிக்விடேஷன் கீழே இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. யூஸ்ஃபுல்லாக நடக்கிறது தான் பேங்கிங் பாலிசி கீழே இதெல்லாம் நடக்கிறது தான். மெயின்டைன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் த லிஸ்ட் ஆஃப் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ அப்போ வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோட லிஸ்ட்டை வந்து இவங்க வந்து அப்டேட் பண்ணுறாங்க. மானிட்டர்ஸ் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ் ஹேவிங் பெய்ட் அப் கேபிட்டல் ஆஃப் அபவ் ₹1 lakh. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி இருக்குல்ல, ஸோ அப்படி இருக்க கிரெடிட் சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய ஒரு கேராக எடுத்து பார்த்துருப்பாங்க. எந்த மாதிரி கிரெடிட் சொசைட்டின்னு பார்த்தீங்கன்னா 1 lakhக்கு மேலே இருக்கிற பெய்டப் கேபிட்டல் வச்சுருக்கிற எல்லா கிரெடிட் சொசைட்டிக்கும், அதாவது பெரிய கிரெடிட் சொசைட்டிக்கும் வந்து இவங்க வந்து டீல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் டு செக்ஷன் 929/31 கீழே இருக்கிற பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே இருக்கிற செக்ஷன் 929/31 கீழே இருக்கிற ரூல்ஸ் படி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஸ் டு கோஆபரேட்டிவ் banks going out of the purview of Banking Regulation Act. So பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டை தாண்டி வந்து அந்த பேங்க்ஸ்லாம் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸில் செயல்படுது அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டை தாண்டி வந்து அவங்க ஏதாவது பிஸ்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்து அதுக்கான ஒரு வழியை வந்து செஞ்சு கொடுத்து அவங்க வந்து அந்த ஆக்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அந்த ஆக்டுக்குள்ளே தான் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கணும். ஸோ அவங்க வந்து கரெக்டாக வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கிற செக்ஷன்ஸ். ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.